Dear students, welcome to Dr. Nitin classes. Hope you are all safe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷனில் இது ஒரு பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் டாபிக் இஸ் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நமக்கு 2 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, 2 கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர்ஸ். தென் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்தியன் பயோடைவர்சிட்டி பார்க்க போகிறோம். இந்தியன் பயோடைவர்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி பயோடைவர்சிட்டினா என்னென்னா, டைவர்சிட்டினா என்ன தெரியுமா? வெரைட்டின்னு அர்த்தம். அப்போ வெரைட்டி ஆஃப் லைஃப், பயோனா லைஃப், வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் த எர்த் இஸ் கால்ட் அஸ் தி biodiversity. Okay, so different types of ecosystems, different species of organisms and their variant like biotypes, ecotypes, gene adapted to different climates, environments of different regions, including their interactions and processes. இது எல்லாமே கலந்தது தான் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படின்றது வெரைட்டி ஆஃப் லைஃப் ஆன் எர்த், அதுதான் ஆக்சுவல் மீனிங். பட் டீட்டெயிலில் நம்ம சொல்ல போனால், அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இடையில இருக்கக்கூடிய லிங்க்கு, இன்டர் ரிலேஷன்ஷிப்பு, இன்டராக்ஷன், அப்புறம் அடாப்டேஷன், வேரியேஷன்ஸ், ஈகோசிஸ்டம், ஸ்பீஷீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து நம்ம என்ன சொல்கிறோம், பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்வர்ட் வில்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஹி ஹஸ் டேர்ம்டு திஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்ற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ தெர் ஆர் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் த வேர்ல்டு, ரைட்? ஸோ நம்மளுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. தேர் இன் வேரியஸ் பிளேசஸ், டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம், அக்வாட்டிக்காக இருக்கலாம், லேண்டில் வாழக்கூடியதாக இருக்கலாம், வாட்டரில் வாழக்கூடியதாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா பறந்துக்கிட்டு இந்த ட்ரீஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ளைட்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம், ரைட்? ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழக்கூடிய அனிமல்ஸ் லைக் போலார் ரீஜன்ஸில் வாழக்கூடியது, டெசர்ட்ஸில் வாழக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக பிரிச்சுட்டே போகலாம். ஓகேவா? ஸோ தென் the important diversity at the levels of bioorganization, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட், ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் ஸ்பீஷீஸ் ஸோ ஹை டைவர்சிட்டி. அதாவது ஒரே ஒரு ஸ்பீஷீஸ் தான், ஒரு ஸ்பீஷீஸ்க்குள்ளே நிறைய வேரியேஷன்ஸ், நிறைய டைவர்சிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுல்ஃபியா வாமிட்டேரியா அப்படின்ற ஒரு பிளான்ட் இருக்கும். இதில் வந்து சில ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் காட்டுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் அண்ட் பொட்டன்சி ஆஃப் கெமிக்கல் ரெசர்பைன். அதாவது ரொம்ப ஈஸி, ரெசர்பைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுல்ஃபியாலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ரவுல்ஃபியா அப்படின்ற பிளான்ட்லேருந்து ரெசர்பைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கெமிக்கல் வந்து ஒவ்வொரு ரவுல்ஃபியா பிளான்ட்லேயும் ஒன்றா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு ரவுல்ஃபியா பிளான்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெசர்பைன். ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், இன்னொரு பிளான்ட்டில் கம்மியாக இருக்கும், இன்னொரு பிளான்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கலுடைய ப்ரெசன்ஸால் நமக்கு ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கும் மேலே ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, லைக் கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவோம், சம்பா அரிசி, பச்சை அரிசி, ஸோ இந்த புழுங்கல் அரிசி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். ஸோ லைக் ஐஆர் 8, ஐஆர் 18 நிறைய சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பொன்னி அரிசி, இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான 50,000 வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் இருக்குது. மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வெரைட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாம்பழம், சப்பமூக்கு மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிறைய மாம்பழம் வெரைட்டி இருக்குது. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மாத்திரம் இருக்குது. ஓகே, தென்
ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டினா என்ன? ஜெனட்டிக் டைவர்சிட்டி பார்த்தாச்சு. ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்றது என்னென்னா ஜெனட்டிக் லெவலில் போகும். ஜெனட்டிக் லெவல் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கீங்களா, ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ 50,000 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அரிசி ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட். தென் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. வாட் இஸ் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அப்படின்னா, டைவர்சிட்டி அட் ஸ்பீஷீஸ் லெவல். ஸ்பீஷீஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி நடக்கும். ஸ்பீஷீஸ் லெவல்லாம் என்ன சார்? மறுபடியும் சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், த வெஸ்டர்ன் காட்ஸ் ஹவ் மோர் ஆம்ஃபிபியன்ஸ் டைவர்சிட்டி தென் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ஆம்ஃபிபியன்ஸோட டைவர்சிட்டி வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக இருக்குது தேன் ஈஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. இதில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் என்னது? ஆம்ஃபிபியன் ஸ்பீஷீஸ். இப்போ ஆம்ஃபிபியன் ஸ்பீஷீஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வித்தவுட் இன்வால்விங் எனி ஜெனட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆகாமல் ஜஸ்ட் அதனுடைய ஹேபிட்டட், அது இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அது வேறுபடுத்தி இருக்குது. லைக் வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக இருக்குது, இல்லை ஈஸ்டர்ன் காட்ஸில் கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த திங் ஹியர். ஸோ ஆம்ஃபிபியன் ஸ்பீஷீஸ் ஆர் டுவெல்லிங் மோர் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்தது ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி. வாட் இஸ் ஈக்காலஜி அப்படின்னா நமக்கு தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விதமான இடங்கள். லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பயோம்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? டெசர்ட்ஸ், ரெயின் ஃபாரஸ்ட்ஸ், மேங்க்ரோவ்ஸ், கோரல் ரீவ்ஸ், வெட்லேண்ட்ஸ், எஸ்ச்சுவரிஸ், ஆல்பைன் மெடோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைவர்சிட்டி. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். எல்லா அனிமல்ஸும் ஒரே இடத்துல டெவலப் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஓகே, தென் ஸோ அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் தான் நமக்கு கன்சர்வேஷன் பற்றி படிக்க போகிறோம். எப்படி வந்துட்டு ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு சேவ் இட், ஹவு டு கன்சர்வ் த அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட், வைட்டல் ரோல், வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்டிங்ஷன் நடக்குது, நிறைய ஸ்பீஷிஸ் அழிஞ்சிக்கிட்டு வருது இல்லையா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இட் இஸ் குட் டு இம்ப்ளிமெண்ட் சச் அ ப்ரோக்ராம் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஓகே, அக்கார்டிங் டு IUCN, ஆக்சுவலி இட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் யூனியன் ஃபார் நாமன்க்ளேச்சர். ஓகேவா? ஸோ நாமன்க்ளேச்சருக்குள்ள ஒரு யூனியன். யூனியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் டிஸ்கிரைப்ட் as so far is 1.5 மில்லியன். பார்த்தீங்களா, 1.5 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் மெனி ஸ்பீஷீஸ் ஆர் yet to be discovered. தட்ஸ் த மெயின் திங் ஹியர். மெனி ஸ்பீஷீஸ் ஆர் yet to be discovered. இன்னும் நிறைய ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டோட்டலி 1.5 மில்லியன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மோர் தென் 70% ஆஃப் ஆல் ஸ்பீஷீஸ் ரெக்கார்டட் ஆர் அனிமல்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மற்ற 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே, அப்புறம் ஃபங்கை, பிரயோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பேம்ஸ், ஏஞ்சியோஸ்பேம்ஸ், டெரிடோஃபைட்ஸ், இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தான். அதுலேயும் அனிமல்ஸ்லேயும் 70% ஆஃப் த அனிமல்ஸ் வந்து இன்செக்ட்ஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர்த்ரோபோடா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் இன் த வேர்ல்டு. ஓகே, ஏன்னா இன்செக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபைலம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஃபங்கை ஸ்பீஷீஸ் இன் த வேர்ல்டு இஸ் மோர் தென் த கம்பைன்டு டோட்டல் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷஸ், amphibians, reptiles and mammals. ஸோ இது ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ there is a graph here. Here we can see the graph. ஸோ அந்த அப்சர்வேஷனை கொடுத்துருக்குறாங்க இதில் தான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் பாருங்கள், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ். என்ன கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், amphibians, reptiles and mammals. ஸோ ஃபிஷ்ஷஸ், amphibians, reptiles, mammals இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபங்கஸோடைய அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் சொல்ல வந்திருக்கிறாங்க இதில். ஸோ ஃபிஷ்ஷஸ், amphibians, reptiles and mammals. ஸோ இந்த பர்டிகுலர் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல நீங்கள் இன்வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்வெர்டிபிரேட்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதிகமாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக இன்செக்ட்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் மொலஸ்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஸ்டேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரான் இருக்கு இல்லையா, ப்ரான் எல்லாமே வரும். அப்புறம் அதர் அனிமல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து ஃபிஷ்ஷஸ்,
வெர்டிபிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் தான் அதிகம். மேமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அப்புறமா பேர்ட்ஸ், அப்புறம் ரெப்டைல்ஸ், அப்புறம் ஆம்ஃபிபியன்ஸ். தென் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா மாசஸ், ஃபர்ன்ஸ், ஆல்கே அண்ட் லைக்கன்ஸ். ஸோ ஹோப் யூ ஆல் காட் அபவுட் திஸ் டாபிக். அண்ட் தென் we are moving on to biodiversity in India. ஸோ இப்போ இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா யூ கேன் ஆஸ்க் இட் இன் our Telegram group. ஸோ பயோடைவர்சிட்டி இன் இந்தியா. வாட் இஸ் பயோடைவர்சிட்டி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வெரைட்டி ஆஃப் லைஃப். ஸோ வெரைட்டி ஆஃப் லைஃப் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் லைஃப் இருக்குது, எந்தெந்த இடத்துல வாழுது, எந்த மாதிரியான ஹேபிட்டேட் அதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெகா பயோடைவர்சிட்டிலேயே 12வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 மெகா பயோடைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒன்றில் இந்த இந்தியா பயோடைவர்சிட்டியும் ஒன்று, இந்தியன் பயோடைவர்சிட்டியும் ஒன்று. ஓகேவா? ஸோ பிகாஸ் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பயோடைவர்சிட்டி எங்கே இருக்குன்னா தட் இஸ் த அமேசான் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ அமேசான் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ அந்த இந்தியா ஒன்லி 2.4% ஆஃப் தி லேண்ட். பட் ஸோ வெறும் 2.4% ஆஃப் தி லேண்ட் தான் இருக்குது. ஆனாலும் அதுலேயும் கூட 8.1% ஆஃப் த குளோபல் ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாத்துலேயுமே 8.1%, 8.1% ஆஃப் த ஸ்பீஷீஸ் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது. ஓகே, அண்ட் தெர் ஆர் அபவுட் 45,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் 90,000 to 1 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ ப்ளீஸ் நோட் இட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன் வேர்ட். ஸோ 45,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸும் 90,000 to 1 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ ஸ்பீஷீஸ் ஆர் எட் டு பி டிஸ்கவர்ட். நிறைய டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? அப்புறமா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, ராபர்ட் மே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. என்ன எஸ்டிமேட்டாக ஒரு குத்து மதிப்பாக சொல்லியிருக்கிறாரு என்னென்னா 22% ஆஃப் த டோட்டல் ஸ்பீஷீஸ் ஹேவ் பீன் ரெக்கார்டட். இந்தியா ஹஸ் ப்ராபப்ளி மோர் தென் 1 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் 3 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ் டு பி டிஸ்கவர்ட். ஸோ நமக்கு இப்போதைக்கு கிடைச்ச ஒரு இது என்ன அப்படின்னா 45,000 ஸ்பீஷீஸும் 1 lakh ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸும் கிடச்சிருக்கு. ஆனால் ராபர்ட் மே அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் வெறும் 22% ஆஃப் ஸ்பீஷீஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நமக்கு நிறைய ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்க வேண்டியது மீதி இருக்குது. ஓகே, இன்னும் 78% வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை அப்படி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ மொத்தமாக கண்டுபிடிப்போம்னா பிளான்ட்டில் 1 ஸ்பீஷீஸ் கண்டுபிடிப்போம் அண்ட் அனிமல்ஸில் 3 lakh ஸ்பீஷீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்போம். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங் ஹியர். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ these are all the things regarding the types of biodiversity and Indian biodiversity. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ரிவைஸ் தி சாப்டர். ஷோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.